காற்று மாசுபாடு பத்தினா ஒரு சின்ன நோட்டம் இது. நாம சுவாசிக்கிற காத்தோட தரம் ஏன் முக்கியம்? சரி, காற்று மாசுபாடுனா என்ன? அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? காரணங்கள், விளைவுகள் பத்தின சில முக்கியமான விஷயங்கள பார்க்கலாம். இது உங்க ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் சரி, ஏன் இவ்வளவு முக்கியம்னு இது உங்களுக்கு புரிய வைக்கும். முதல்ல இந்த மாசுபாட்ட பத்தி பார்ப்போம். சிலது நேரடியா காத்துல கலந்துடும். இதுக்கு பேரு பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ். அதாவது ஃபேக்டரிஸ், வண்டிகள்ல இருந்து வர்ற சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, கார்பன் மோனாக்சைடு CO, அப்புறம் அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசி, அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் PM. ஆனா விஷயம் இதோட நிக்கல. இதெல்லாம் வளிமண்டலத்துல வினை புரிஞ்சு ஓசோன் O3 மாதிரி புதுசா செகண்டரி பொல்யூட்டன்ட்ஸ உருவாக்குது. ஸ்மாக் கூட இப்படி வர்றதுதான். அடுத்ததா இதனால என்ன ஆபத்து? பாத்தீங்கன்னா PM 2.5 மாதிரி ரொம்ப சின்ன துகள்கள் நம்ம நுரையீரலுக்குள்ள ஆழமா போய் சீரியஸான மூச்சு பிரச்சனைகளை உண்டாக்கும். கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத ஆபத்துன்னே சொல்லலாம். CO கேஸ் நம்ம உடம்புல ஆக்சிஜன் போறத குறைச்சு சோர்வுல இருந்து சில சமயம் மரணம் வரைக்கும் கொண்டு போகலாம். SO2 அமில மழைக்கும் நுரையீரல் எரிச்சலுக்கும் ஒரு முக்கியமான காரணம். தரையில உருவாகிற ஓசோன் செடிகளுக்கும் நம்ம சுவாசத்துக்கும் பாதிப்பு. கடைசியா இதெல்லாம் கட்டுப்படுத்த என்ன செய்றாங்க? பெரிய தூசிய நீக்க சைக்ளோன் கருவிகள், ரொம்ப சின்ன சாம்பல பிடிக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர்ஸ் ESP, அப்புறம் காத்துல இருக்கிற கேஸ், தூசி ரெண்டையும் நீக்க வெட் ஸ்க்ரப்பர்ஸ்னு சில கருவிகள் இருக்கு. இது போக 1981ல கொண்டு வந்த காற்று மாசுதடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் மாதிரியான விதிகள் மூலமாவும் இதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. மொத்தத்துல இந்த மாசுபாடோட வகைகள், அதோட ஆபத்துக்கள், கட்டுப்படுத்துற முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நாம நல்ல காத்த சுவாசிக்கவும் ஆரோக்கியமா இருக்கவும் ரொம்ப முக்கியம்.